திருத்தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அன்பார்ந்த ஆசிரியர்களே, ஆசிரியர் சம்பந்தமான வழக்குகளை, செய்திகளை தொடர்ந்து நம்ம காணொலியாக பதிவிட்டு வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டால், இந்த மதுரையில் இன்றைக்கு மீண்டும் வழக்கு தொடுத்திருக்காங்க. அந்த வழக்கு விசாரணை வருகிறது. அந்த வழக்கு குறித்து தான் நம்ம பார்க்க உள்ளோம். இதை செய்தியாக மட்டும், இதை வழக்காக மட்டும் பார்க்குறேங்க. மற்றவங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. உங்களுக்கு பிடிக்கலையா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. தேவையில்லாத கமெண்ட்டு, தேவையில்லாத விமர்சனம், இதனால் உனக்கு என்ன வந்துட போகுது, இல்லை எனக்கு என்ன வந்துட போகுது? தேவையில்லாத விமர்சனங்களுக்கு மட்டும், அதாவது இந்த விமர்சனம் வைக்கிறோம், அந்த தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. இன்று மதுரை உயர்நீதிமன்றத்தில் கோர்ட் எண் 10 நீதிபதி ஆர்.என். மஞ்சளா அவர்களை மீண்டும் இந்த நியமன தேர்வுக்கு எதிராக ஸ்டார் மதிப்பெண் கொடுத்தது தவறுன்னு சொல்லிட்டு வழக்கு வருது. இந்த வழக்கு எண் பார்த்தீங்கன்னா ஐட்டம் நம்பர் 9, அடுத்தது 10. இந்த ரெண்டு நம்பர்ஸும் இடம்பெற்றிருக்குது இன்றைக்கு வழக்கில். இந்த வழக்கு ஏற்கனவே ஸ்டே ஆர்டர் வாங்கின அதே வழக்கறிஞர் தான், பி நல்லதம்பி தான் ஆஜராகிறார் இந்த வழக்கில். பெட்டிஷனர் எஸ் ஐயாத்துறை, இன்னொரு பெட்டிஷனர் ஏ தசரதன், இன்னொருத்தவங்க சுகன்யா தேவி. இந்த 3 பேருடைய ரிட்டுகள் தான் இன்றைக்கு மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் வருது. அவங்களுடைய பிரேயர் என்னன்ட்டு நம்ம பார்க்கலாம். 3 பேர் ஆனால் ஒரே பிரேயர் தான் வச்சுருக்காங்க. இதனுடைய வழக்கு பார்த்தீங்கன்னா 18/6/2024 ஃபைல் ஆகி 20/6/2024 ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகுது. எஸ் ஐயாத்துறை, இது எதிர்த்தரப்புவாதிகள் பார்த்தீங்கன்னா டீச்சர் ரெக்கமெண்ட் போர்டு, என்சிடி இதெல்லாம் வந்துடுது. பெட்டிஷனர் கமிஷன் நல்லதம்பி மீனாட்சி. சரி, இதெல்லாம் விடுங்க, சர்வீஸ் மேட்ரு. மாண்புமிகு நீதியரசர் ஆர்.என். மஞ்சளா மூலியம் தான் வருது. ஐட்டம் நம்பர் 9. 10வது ஒன்றும் வருது. நம்ம அந்த டீட்டெயில்ஸும் தேவையில்லை. 2 பேரும் சேம் பிரேயர் தான் வச்சுருக்காங்க. என்ன வச்சுருக்காங்கன்னா, பிரேயர் நடந்து இந்திய அரசியல் சட்டத்தின்படி 226 படி கட்டளை இருத்தும் பேரணின்படி தான் இவங்க வச்சுருக்காங்க கேஸு. அதாவது 18/5/2024 விட்ட விடைக்குறிப்பு 4/2/2024 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருந்தது 18/5/2024. அந்த விடைக்குறிப்பில் இறுதி விடைக்குறிப்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு தான் இவங்க டிஆர்பிக்கு இந்த எக்ஸாமை கேன்சல் பண்ணணும்னு வச்சுட்டு சொல்கிறாங்க. அது இந்த நீதிமன்றம் தான் கரெக்டான நீதிமன்றம்னு ஏற்கனவே இந்த நீதிமன்றத்தில் இடைக்கால உத்தரவு ஸ்டே ஆர்டர் கொடுத்து சார். இதெல்லாம் இவங்க மேலும் என்ன சொல்கிறாங்கன்னா, கூடுதல் உத்தரவு கேட்குறாங்க. இது சம்மந்தமாக ப்ராப்பர் இந்த சர்க்கம்ஸ்டன்ஸ் ஆஃப் த கேஸ் அண்ட் ரெண்டர் ஜஸ்டிஸ் கூடுதல் உத்தரவும் கேட்டிருக்காங்க. அதாவது சரியான நீதி இங்கே தான் வழங்கணும்னு சொல்லிட்டு கூடுதல் உத்தரவு கேட்டிருக்காங்க. இந்த வழக்கு இன்னைக்கு மதுரை உயர்நீதிமன்றத்தில் 9, அடுத்தது 10 2 வழக்குகள் மொத்தம் 3 பேர் போடுறாங்க. 3 ஆசிரியர்கள் சேர்ந்து இந்த வழக்கு 9, 10 வருது. இன்னைக்கு மதுரை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு அது கூட முயற்சி பண்ணுறாங்களா, இல்லை இந்த வழக்கு விசாரணை என்ன சொல்கிறாங்கன்னா, அது விசாரணை போது தான் தெரிய வரும். இது போன்ற செய்திகளை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.